ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன மாதிரியான ஃபார்ம் கொடுக்கணும், நம்ம எங்கே போய் அப்ளை பண்ணோம் என்ற முழுமையான தகவலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மாலை இதற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாவட்ட வாரியாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 50 பேர்கிட்ட அதாவது ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு 50ல் 30-40 பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்கள் பெயர் இல்லை, இங்கே உங்கள் வீட்டுக்கார் பெயரோ உங்கள் மனைவி பெயரோ உங்கள் பசங்க பெயர் இல்லைன்னா என்ன பண்ணனா, இந்த பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த படிவம் 6 எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட 50 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். அதை போய்ட்டு நீங்கள் வாங்கி அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை சார், நான் என்ன பண்ணேன்னா மொபைல் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஓ கிட்ட 50 படிவம் இருக்குது. படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களிடமே திரும்பி வழங்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் 6. அந்த ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி அவர்கிட்டே கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லாதவர்கள் ஜனவரி 18 வரை ஆட்சேபங்களையும் தெரிவிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் பெயர் இல்லைன்றதை சொல்லலாம். சொல்லிவிட்டு அந்த மனுவை பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 17ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. 18 வரைக்கும், ஜனவரி 18 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. முகவரி மாற்றம் செய்ய மற்றும் தொகுதி மாற படிவம் 8 சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வாக்காளர் அடையாள பட்டியல் பெயர் இடம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முகவரி தப்பாக இருக்குது சார், தொகுதி மாற்றப்பட்டிருக்கு சார், அவங்க தொகுதி மாற்றணும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டை திருத்தம் செய்ய படிவம் 8 நிரப்ப தேவையான ஆவணங்களும் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களோட ஓட்டர் ஐடியில் இப்போ கொடுத்துருக்க வரைவு வாக்காளர் பட்டியலில் எதனா சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஃபார்ம் 8 நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அட்டை விவரங்களை சரியாக இருந்தால் வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றங்கள் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாற்றம் திருத்தம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெயர், வயது, தகப்பனார் பெயர், தாயார் பெயர், கணவர் பெயர், பாலினம், முகவரி, இந்த விதமான 5 விதமான இதை மாற்றலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். இதுக்கு ஃபார்ம் 8 நம்ம சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனா சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் ஃபார்ம் 8 கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்கள் பெயர் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும். இப்போ நியூவாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண போகிறேன் சார், நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் சார், எனக்கு இப்போ தான் சார் 18 வயசு ஆகிருக்கு, நான் அப்ளை பண்ணோன்னா நேற்றுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஆன்லைன்லேயோ இல்லை இசேவை மையத்துலேயோ நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கனாக்கா அவங்களோட சேர்த்து பிப்ரவரி 17ஆம் தேதி உங்களுக்கு இதை செலக்டட் கேண்டிடேட் கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார்ம் 6 எப்படி ஃபில்அப் பண்ணணும் அல்லது ஃபார்ம் 8 எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் மோர் என்று கேளுங்க. அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணது எப்படின்றத சொல்லுங்கள் சார்ன்றதுக்குன்னா கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.